இது இந்து பண்டிகை தானே. ஏன் அது வந்து கேரளாவில் கொண்டாடல, கர்நாடகாவில் கொண்டாடல, ஆந்திராவில் கொண்டாடல, வட இந்தியாவில் கொண்டாடல கார்த்திகை தீபத்தை? அப்ப தெரியுது இல்ல, எங்க பண்பாடு வேற, அவங்க பண்பாடு வேறன்ட்டு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரன் ஒருத்த வந்து கேஸ் போட்டானோடனே நீ எப்படி நீ போடுறாது? அது ராஷ்டிரிய அப்படின்னும் போது அது வேற பக்கம் இல்ல. நாங்க தமிழர்கள், எங்களுடைய மரபு கார்த்திகை. நாங்க அந்த தீபத்தை சிவன் கோயிலையும் முருகன் கோயிலையும் ஏத்துவோம், வீட்டுக்கு வீடு ஏத்துவோம். இவ்வளவுதான். உங்களுக்கு அந்த தீப ஆவளி அது வேற, அது மகாவீர் சொல்லி அது வந்தது, அது நீங்க கபலீகரம் பண்ணிட்டீங்க, அது வேற கதை. இது தமிழன்து. அதுல முதன்மையானது திருவண்ணாமலை. அப்புறம் எல்லா கோயிலையும், முருகன் கோயில் இருக்கிற இடம் எல்லா கோயிலையும் நான் ஏற்றுவோம், எல்லா கோயிலையும் தான் ஏற்றுவோம், வீடு ஃபுல்லாக ஏற்றுவோம். முதல் நாள் ஏற்றுவோம், 2வது நாள், 3வது நாள் வந்துட்டு கழிவறையில் கூட நாங்கள் ஏற்றி மேலே வைப்போம். தெரியுமா உங்களுக்கு? அது 3 முறை உத்தரவு பிறப்பித்து 3 முறை அரசாங்கம் அதை தடுத்து உத்தரவுல உண்மை இருக்குதா பொய் இருக்குதான்னு நான் கேட்கறேன். நீ இன்னும் 3 முறை உத்தரவு பிறப்பிக்கிற. முதல் உத்தரவுல என்னையா இருக்குது? நான் கேட்ட கேள்வி அடிப்படையிலானது. வெதர் தெர் இஸ் அ கேஸ் இருக்குதான்றது நீ சொல்லு. நான் பேசுறதே விட்டுறேன், பேசாத உட்காந்துடுறேன் வீட்டில். நான் எதுக்கு பேசணும் சொல்லு. என் அறிவுக்கே எட்டலையா நீ என்ன அறிவோட நீ செயல்பட்ட அப்படின்றதுன்னா அப்புறம் என்ன இருக்குது இந்த நாட்டில்? நீ சாதாரண ஆள்லாம் கிடையாது சாமிநாதன் அவர்களே, நீங்கள் சாதாரண ஆள்லாம் கிடையாது. யூ ஆர் தி ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட். நீங்க ஆரம்பத்துல இருந்து எச்ஏல உருள்றது உரிமைன்றீங்க. இதெல்லாம் என்ன ஆளு நீங்கெல்லாம்? நான் கேட்கிற கேள்வினா அங்க எப்ப ஏற்றப்பட்டது, எப்ப நிறுத்தப்பட்டது, இதை மட்டும் சொல்லிட்டு போயா. ஆனா புராணம் இதிகாசம் அப்படிலாம் போகக்கூடாது. அதெல்லாம் உனக்கு வந்து புராணலா, இதிகாசலா, சாணக்கியலா, அதெல்லாம் நீ படிச்சுட்டு வந்துட்டீங்க பிஎல். ஆனா இல்ல, அதெல்லாம் நீ இழுத்துட்டு வராத. அந்த குப்பையெல்லாம் நீ வீட்டுல சுமக்கலாம், கோர்ட்ல சுமக்க கூடாது. நீங்க பேசுறதெல்லாம் புராணம் இதிகாசம் எல்லாம் கதை, புரியுதா? அதெல்லாம் நாங்க எடுத்துக்க முடியாது. இவ்வளவு திருவிளையாடல் புராணம் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு அதுபடி என்னது? சிவனும் பார்வதியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒத்துக்கவியா நீ? அந்த மாதிரி சக்தி சிவன்ற கோட்பாடு அப்படிப்பட்டதா? அது ஆன்மீகம் தெரிஞ்ச யாராவது பேசுவான் அந்த மாதிரி? எனவே விஷயம் வேற. நான் கேட்கறது பிராக்டிக்கலா, அங்க அது நடந்துச்சா இல்லையா? நடக்கலைன்னா இந்த ஆளு ராமகுமார் ரவிக்குமார் கேட்கறான்றதுக்காக நீ எப்படி அவனுக்கு அந்த ரைட்டு கொடுக்குற? இல்லாத ஒண்ணுத்துக்கு எப்படி நீ கொடுப்ப உரிமை? இதை மட்டும் பதில் சொல்லிட்டு நீ கேட்பாங்க. நான் பேசுறதே விட்டுறேன்.